ஒரு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணுமா? யங்ஸ்டர்ஸ் ஹேவ் a long term commitment issue. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீங்க கட்டிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் ஒரு ஹேபிட்லாம் இன்னைக்கு வந்து நாட் ஆல் யங்ஸ்டர்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் them don't prefer that. They don't want to get into any commitment. பட் அது வந்து ரைட் திங்கிங் கிடையாது. அவங்களோட தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சேவ் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு வீடு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசுற யங்ஸ்டர்ஸோட பேரண்ட்ஸ் அவங்களோட லைஃபையும் யங்ஸ்டர்ஸோட லைஃபையும் பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மேபி they have the backup of parents. அவங்களுக்கு வந்து மேபி லைஃப் இஸ் ஈஸி. உங்களோட எக்ஸ்போஷர் தான் உங்களோட லைஃப் கோல்ஸ் என்ன, உங்க வீட்ல வந்து என்ன பேசி உங்களை வளர்த்திருக்காங்க. அதுல வர்ற கிட்ஸ் வந்து ரொம்ப யங்கா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிலையான வருமானம் வந்தோடனே அதை வேஸ்ட் பண்ணாங்க. உடனே அதை சேவிங்ஸ்ல உடனே அதை ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இஎம்ஐ ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப வெகு சிலர் தான் வந்து they take time. ஒரு 30 32 அதுக்கு மேல they realize. Everybody eventually realizes. Hi, this is Geeta Nagu. Listen to my podcast Daily Motivation in Spotify. Link in bio.